சங்கர் சார், ஏதோ அவசரமா வர சொன்ன, என்ன விஷயம்? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே தென்னரசு இன்னும் மாறல சார். தென்னரசு எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் சார். அவன் எதுக்காக மன்னிப்பு கேட்டு சிவபதியோட சேரணும்னு நினைக்கிறானா, அதுக்கு காரணம் அவன் மறுபடியும் அரசியலுக்கு வரணும் தான். கூடவே இருந்து சிவபதி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவரை கொன்னுட்டு அனுதாப ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், அவன் பேசுனத வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான் சார். ஆவேல என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? உட்காரு. நீ திருந்திட்ட, வீட்டுல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நீ எல்லாம் செத்தாலும் திருந்த மாட்டடா. நீ ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல நீ நடிக்கிறியோன்னு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நீ திருந்த மாட்டியான ஒரு நப்பாசையும் இருந்துச்சு. உண்மையிலேயே திருந்திட்டேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ திருந்தவே இல்ல, கொஞ்சம் கூட திருந்தவே இல்ல. எங்க அப்பா ஒரு சிங்கண்டா. அவரை ஒத்தைக்கு ஒத்த நின்னு என்னால ஜெயிக்க முடியாது. அவர் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவரே என்ன அரசியல் வாரிசுன்னு அறிவிப்பாரு. அவர் அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் நானே ஒரு நாள் பார்த்து அவர் கதையை முடிச்சிருவேன். இனிமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து திருந்திட்டேன் அது இதுன்னு அழுது டிராமா பண்ண உன்னை அங்கேயே கொன்னு புதைச்சிருவேண்டா. வேலை இல்ல வேலைன்னா இங்க பாரா, என் வீட்டு பக்கம் கால் வச்சிராத. இங்க பாரு, நாளைக்கு காலையில செல்வி கல்யாணம் முடிச்சதும் எல்லாருக்கும் நான் இதை போட்டு காட்ட போறேன். வேலை டேய். உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய போகுது. நீ செஞ்ச வேலைக்கு அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரடா. நாளைக்கு செல்வி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. டேய் வேலை டேய். நாளைக்கு இருக்குடா உனக்கு. வேலை, அவங்கள பார்க்க சந்தேகமா இருக்கு எனக்கு. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஆளுங்க எதுக்காக கல்யாண மண்டபத்தை நோட்ட விடுறானுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, என்ன சார் சொல்றீங்க? கல்யாண மண்டபத்துக்குள்ள வரவங்க எதுக்கு கத்தியோட வரணும்? அந்த தென்னரசு எப்படிப்பட்டவன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சதுனால அவன் என்ன கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை பத்தி அப்பா கிட்ட சொல்லியா